கூட ஆராதனை கண்டு ஜெபிப்போமாக. அன்பின் இந்த இரவு கால நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு மனமகிழ்ச்சி நாளை கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உடைய ஆராதிப்பது ஒரு மேன்மையான ஒரு இன்பம். அப்பா அப்பா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்த ஆராதனை கத்திர ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களோடு கூட ராஜா லைஃபை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பேரும் வீட்லயும் ஆண்டவரே பிரசனம் கண்டு வந்து ஜெபிக்கிறோம் ராஜா. we worship you Father, we worship you. அப்படியே கண்கள் மூடி நம்ம வாயிலே திறந்து அந்நிய பாஷையில் இருந்தவர்களையும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மாலா ஷந்தரபா கரியாதரபரபரம். Oh, we praise you Lord. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, இந்த இரவுல கூட நீர் எங்களோட பேச போறீங்க. உங்களுடைய வார்த்தை எங்களோட இடைப்பட போகுது. உங்களுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளும் அற்புதங்கள் நடக்க போகுது. உங்களுடைய வார்த்தை இந்த ஆராதனை கேட்கிற அதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் ஆண்டவரே ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையும் அற்புதங்கள் நடக்கதான் போகிறது. கர்த்தர் வல்லமை வெளிப்படதான் போகிறது. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் இப்போது மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் அதை செய்ய போகிற பலத்த காரியங்களுக்காக இப்போது நாங்கள் பலத்த கரங்களை தட்டி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ரிமா தனமாலா ஷாந்தா லபா 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 லபா. Thank you Spirit of God, and praise you Jesus. Hallelujah. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளதோரே. கரங்களை தட்டி பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளதோரே. அது செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. அது செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளதோரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை நீத்தாரே. சமமா படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை
இருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு yes Jesus ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிற விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆராதிப்போம். Yes Jesus, we praise you Father. Thank you Lord Jesus, we praise you Father. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூற்றுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூற்றுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. Yes Jesus, yes. இனிமே கடுகு போல பிதாவுடைய தேவன் இந்த ஆராதனை நேரத்தாலே ஆராதிக்க வேண்டும். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஒரு சுகம் உண்டாவதாக நாங்கள் பேசுகிறோம். சுகத்தை பேசுகிறோம், ஜீவனை பேசுகிறோம். எங்களை காணுகிற ஒவ்வொரு விதமுமாக ஒரு சுகமளித்த வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்படியே கட்டி செயல்படுகிறாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus. Yes Lord, praise the holy name of Jesus. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். என் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. சந்தோஷமாய் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. Yes Lord, கிருபை இரக்கங்களால், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூற்றுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூற்றுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எத்தனை நன்மைகளை செய்தவரே. கர்த்தர் செய்த நன்மைகளை எங்களோட சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்களோட நன்மைகளை செய்கிறாரே. நான் ஒருபோதும் மறவ மாட்டேன் ஆண்டவரே. என்னை தூக்கி எடுத்தவர் நீர், என்னை வாழ வைத்தவர் நீர், என்னை சுகப்படுத்தினவர் நீர், என்னை நிலைப்படுத்தினவர் நீர், என்னை சிறப்படுத்தினவர் நீர், என் கண்ணிலை கொடுத்தவர் நீர்தான் ஆண்டவரே. என்னை வாழ வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. Oh, we praise you Jesus. Oh, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். சர்வமா நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உண்மையாகவே கர்த்தர் தான் என் கரங்களை பிடித்து வந்தார். அவர் மட்டும் நம் கரங்களை பிடிக்காம இருந்திருந்தால், அவர் மட்டும் நம்மை நடத்தி வராமல் இருந்திருந்தால் நாங்கள் மடிந்து போயிருப்போம். நாங்கள் வாழ்ந்திருக்க முடியாத உன்னத்தின் உணர்வோடு அவரை பார்த்து, ஆண்டவரே கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீங்கதானப்பா, இதுவரை நடத்தி வந்த சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்கதான் என் எல்லாமே, உங்க ஏகம்தான் எல்லாமே, எனக்கு எல்லாம் நீங்கதான் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீங்கதான் ஆண்டவரே, எனக்கு நம்புறவும் நீங்கதான் ஆண்டவரே. சொல்ற மாற்றம் எங்க இருந்தாலும் அப்படியே வாங்கி திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. ஓ ஷாடா ஓ ரே பாபா பாதி பாபா பாலா. Oh, we worship you, Lord Jesus. ஆராதிக்கிறோம். பலத்த பிரசன்னம் நட முழுவதும் ஒவ்வொரு பேர் மேல ஒவ்வொரு வீடுகளுக்கு நேராக ஒரு திறந்த வானம் திறந்து கொண்டிருப்பதற்காக ரீமாமா லாஷாதா ரதனமா நரமாபனா ஏலே ஏலே ஆதா லா 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 லியனரா ரே 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 ரே
சேராபீன்கள் கேருபீன்கள் வாழ்க பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேராபீன்கள் கேருபீன்கள் வாழ்க பரிசுத்தர் பரிசுத்தரே ஹalleluya யெகோவா ஹalleluya யெகோவா ஹalleluya யெகோவா ஹalleluya யெகோவா ஹalleluya mala shandara bala re mama mala shandara re bala la la oh யெகோவா hallelujah யெகோவா. Yes, Jesus, we praise your holy name, God. Wow. Hallelujah, Jehovah. Hallelujah, Jehovah. Hallelujah. Hallelujah, Jehovah. Saloma. Hallelujah, we praise you, Lord. கர்த்தருடைய பிரசன்னம் வல்லமையான தேவ மகிமை இந்த இடம் முழுவதும் இருப்பதற்காக யெகோவா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் செல்வம் பரிசுத்தர் பரிசுத்தரே சேராபீன்கள் கேருபீன்கள் வாழ்க பரிசுத்தர் பரிசுத்தரே. Hallelujah, ego. Hallelujah, ego. Hallelujah, ego. Hallelujah, ego. அப்படியே ரெண்டு கரங்கள் பரிசுத்த தேவன் ரெண்டு கரை நேராக தேவனை நோக்கி நேராக உயர்த்திக் கொள்ளுவோம். அவள் உண்மையுள்ள ஆண்டவர் படினாள், அவர் சேனைகளின் தேவனாயிருக்கப்படினார். யுத்தத்தை செய்கிற ஆண்டவர், சகலத்தையும் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற ஆண்டவராய் சிங்காசனம் அமைகிற தேவன், சகலத்தையும் புதிதாக பண்ணுகிற ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படியே ரெண்டு கரங்களை பருவ நேராக உயர்த்திக் கொள்ளுவோம், ஏந்திக் கொள்ளுவோம். ஷகமரபு சண்டலமா கபலா ரியாரமுரா கபலபு செத்திலிமலா ரியாரபு ரியாரபாலா சாகலபு சாட்டலபாலா ரூரி மரபோ கபலபு ஷா ஷிகிரின மகபரபு சிடிலிலமா கபல் ருதலமலா ஷிகிரிமா கபலபு சண்டலபா ரிகிலிமிலமா கபலபு சுத்து ரிபரபா கபலபு சண்டலபா ரிகிலிலமா கபலபு பச்சீக்க மக்கினி பாவங்களை கண்டிக்கும் பரிசுத்த தேவன் அவரே. பச்சீக்கும் அக்கினி பாவங்களை கண்டிக்கும் பரிசுத்த தேவன் அவரே. ஹல்லேலூயா யெகோவா. ஹல்லேலூயா யெகோவா. ஹல்லேலூயா யெகோவா. ஹல்லேலூயா யெகோவா. பரலோக தேவனே, வானங்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி அப்பா. அளவில்லாமல் தெய்வ பிரசனம்
உணரத்துக்காக கிருபை தந்துக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டு ஒவ்வொரு பேருக்கும் தொண்டை குரல் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பேர்களுக்கும் இவரே பிரசனத்தை உணரத்தக்கதாக கிருபை தருகிறே, அதுக்காக நன்றி அப்பா. இம்மட்டும் நடித்தரே எபினேஸ்வரே, இனிமேலும் நடத்துகிறே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்மைகள் தொடர்ந்து செய்வதற்காக நன்றி அப்பா. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கூட இருந்து வழி நடத்துகிற தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக பணிந்து பேசி சகலத்தும் நம்பிக்கை பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவையானவரே, பேர்பட்டு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே எங்களுக்காக துணையாய் நின்று அப்பா துணை செய்கிற தேவனி மற்றும் அப்பா. அவையானவரே, உங்க வல்லமைக்காக நன்றி. அவையானவரே, உங்க அன்புக்காக நன்றி. அவையானவரே, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. கிறிஸ்து இயேசுவே, உங்க ரத்தத்துக்காக நன்றி. உங்க வார்த்தைக்காக நன்றி அப்பா. எப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து போனாலும் ஆண்டவரே அப்பா, சங்கீதக்கார வார்த்தை சொல்றபடி ஆண்டவரே பனிக்குடியில இருந்தாலும் உங்க கரத்தை நீட்டி தூக்கி எடுக்கிறபடி மற்றும் அப்பா. உயரத்திலே நீங்க வாழ்ந்தாலும் ஆண்டவரே உங்க கரத்தை நீட்டி ஆண்டவரே எங்க தூக்கி எடுக்கிறவர் மற்றும் அப்பா. அவனவரே, எங்க கண்ணீரெல்லாம் துடைத்து சஞ்சலமெல்லாம் விலக்கி ஆண்டவரே துன்பம் இல்லாமல் வாழ கிருபை தந்தீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரலோக தகப்பனே, உங்க வார்த்தை பேச பிள்ளைங்களை ஒரு வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து உட்கொள்ள கிருபை தாங்க அப்பா. எந்த ஒரு தடை இல்லாமல், எந்த ஒரு போராட்டம் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டம் மோசம் நாசம் இல்லாமல் ஆண்டவரே உங்க ஆவியினால் பெற்றுக்கொள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க அப்பா. தேவ ஆவியானவரே, அடையாள மூடிக்கொள்ளும் உங்க வல்லமை உள்ள வார்த்தையை பேச, கிறிஸ்து இயேசுவின் வல்லமை நிறைந்த வார்த்தையை பேச அடியான கிருபை பாராட்டுங்க. கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பேரும் கேட்க கிருபை பாராட்டுங்க. எனவே கூட இருங்க. ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு மணி நேரங்களையும் எல்லாவற்றையும் உங்கள் தருகிறோம். ஆளுகை செய்வதாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டு வரிந்து ஜபிக்கிறேன். நல்ல நல்ல செல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளலாம். நின்று கொண்டு பகமாய் நின்று கொண்டால் அமரலாம். அமர்ந்து கொண்டாய். தேவ புஸ்தகத்தை பரிசுத்த வார்த்தை எடுத்துக்கொள்வோம் பயபக்தியோடு கூட. தேவ வார்த்தையை தேவ புஸ்தகத்தை பரிசுத்த புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். இமரபோ கபலபோ ஷண்டலமா கபலபசா. உங்கள் கவனங்கள் பசு வேதாகமத்துக்கு நேராக திருப்பப்படட்டும். ஷகபலபோ சொந்துலி மக்கபலபோ ஷண்டலமா. ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள ஆண்டவர். அவர் வார்த்தையை கொண்டு பேசி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறார். அவர் போர் வேறு யாரும் இல்லை. கொஞ்சம் சவுண்ட் போடுங்க பஸ்ரிங் சார், கொஞ்சம் சவுண்ட் போடுங்க. இமரபோ கபலபோ சன் டிகேலிமேலபோ சோத்துலிபிலா. எடுத்துக்கொள்ளுவோம். கவனங்கள் செண்டல மண்டாலங்கள் நேராக தேவ வார்த்தைக்கு திருப்பப்படட்டும். கிறிஸ்து இயேசு கொடுக்கிற சமீபமான வார்த்தையை கர்த்தராகிய தேவன் வார்த்தை குறித்து நேரத்தை பார்த்து இதயத்தை பார்த்து போற நேரம் கஷ்டத்தையும் பார்த்து அறிந்து கொண்டு கொடுக்கிற வார்த்தையை உங்கள் கவனங்கள் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்கு நேராக திருப்பப்படட்டும். எடுத்துக்கொள்ளுவோம். ஏசாயான் புஸ்தகம் தீர்க்கதரிசி ஏசாயா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். ஏசாயான் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். மறுபடியும் சொல்லுகிறேன். Isaiah chapter 25 verse 8. Isaiah chapter 25 verse 8. உங்கள் கவனங்கள் உங்கள் இருதயம் பிரித்தசோடு காதோடு பிரித்தசோடு நாவோடு தேவ வார்த்தையை வாசிக்க போகிறோம். தேவ வார்த்தையை கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேளுங்கள், வாசிங்கள், கேட்போம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா மோசங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் ராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். மறுபடியும் வாசிக்க போறேன். மரணத்தை ஜெயமாக விளங்குவர் தேவன் கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்திலையும் இருந்த கண்ணீரை துடைத்து முற்றிலும் தம்முடைய ஜனத்தை நிந்தைய பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்குவார். கர்த்தர் இது சொன்னார் என்று ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் வார்த்தை சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிற இந்த வார்த்தை என்னவென்றால் பின்னிட்டு பேச விரும்புகிறேன். சங்கீதம் 42:11ஆம் வாக்கியம். என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, 2 வாக்கியத்தை பின்னிட்டு பேச விரும்புகிறேன்.
Isaiah 25 verse 8, Psalms 42:11. Isaiah 25 verse 8, Psalm 42:11. மீண்டுமாய் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்துகிற இந்த வார்த்தை என்னவென்றால், தேவ ஆவியானவர் பேசுகிற இந்த வார்த்தை, இந்த சமயத்திலே பேச வார்த்தை என்னவென்றால், சமீபத்திலே பேசுகிற ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறார்? தேவ பிள்ளைகளே, மரணத்தை ஜெயித்த வல்லவராய் கிறிஸ்து இயேசு உன் கண்ணீராக, உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து, அவர் உன் கண்ணீரெல்லாம் துடைக்கிற மட்டுமில்லை, அவர் உன் நிந்தையை பூமியில ஈராடப்படிக்கு முற்றிலும் நீக்கி அவரே உன் முகத்துக்கு ரட்சிப்பு தேவனாய் இருக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், மார்ச் மாசம், ஏப்ரல் மாதம், மே மாதம், இப்போ 6வது மாதம் வந்திருக்கிறோம். ஜூன் மாசத்திலே வந்திருக்கிறோம். இந்த முதல் வாரத்திலே முதல் வியாழக்கிழமை ஆராதனை, திங்க புதன் வியாழக்கிழமை ஆராதனையிலே கிறிஸ்து இயேசு உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை வென்றால், நான் மரணத்தை ஜெயித்த தேவன் அல்லவா, பாதாளத்தை வென்ற தேவன் அல்லவா, நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், என் தேவ பிள்ளைகளே, உன் முகம் வெட்கமாய் போனது, உன் முகம் துயரத்தோடு போகுது, உன் முகமோ வெட்கத்திலே, துயரத்திலே, சஞ்சலத்தோடு, துயரமாய் அப்படியே குனிந்து வாழ்கிற பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா முகங்களிலும் இருந்த கண்ணீரை அவர் துடைக்க போகிறார், நிந்தையை அவர் ஈராடும்படிக்கு முற்றிலும் நீக்க போகிறார். காரணம் ஏசாயா புத்தகம் சொல்லுகிறது, மரணத்தை ஜெயித்த தேவன் சொல்லுகிற வார்த்தை இது. மரணத்தை ஜெயித்த தேவன் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, மரணத்தை வென்ற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், அவரே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தேவ சபையே, இனிமேல் துக்கமாய் இருந்த உங்க முகம் துக்கமாய் இருக்க போவதில்லை, சஞ்சலமாய் நிறைந்த உங்க முகம் சஞ்சலம் நிறைந்து போவதில்லை, கண்ணீரோடு இருக்கிற முகம் இனி கண்ணீர் வரப்போவதில்லை. காரணம் கிறிஸ்து இயேசுவே ஆணிப்பர கரங்களால் உன் கண்ணீரை துடைத்து உன் நிந்தையை நீக்கி வல்லவராய் இருக்கிற தேவனே வாக்கு கொடுக்கிறார், வார்த்தை சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இனிமேல் உன் முகம் துக்கம் நிறைந்த முகமாய் இருக்க போவதில்லை. இனிமேல் உங்கள் முகம், உங்கள் தரிசனம், உங்கள் முகம் இனிமேல் கண்ணீர் நிறைந்த முகமாய் இருக்க போவதில்லை. கர்த்தரை சொல்லுகிறார், முற்றிலும் நான் நீக்கப் போகிறேன், முற்றிலும் கர்த்தரே நீக்கப் போகிறார். அவரே உன் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனாய் இருக்க போகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசு நிச்சய வார்த்தை கொடுக்கிறார். இயேசுவை 25ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் படி, சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் படி, கிறிஸ்து இயேசுவே உன் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனாய் இருக்க போகிறார். அப்படி என்றால் உன் துயரம் இனிமேல் எந்த ஒரு துயரம் வரப்போவதில்லை. காரணம் கிறிஸ்து இயேசுவே எல்லாத்தையும் நீக்க போகிறார், உன் கண்ணீரை துடைக்க போகிறார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தம் தேவன் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, துயரம் நிறைந்த முகமாய், சஞ்சலம் நிறைந்த முகமாய், துக்கம் நிறைந்த முகமாய் இருந்த பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், இனிமேல் உன் முகம் துக்கமாய் இருக்க போவதில்லை, துக்கம் நிறைந்த முகமாய், கண்ணீர் நிறைந்த முகமாய் இருக்க போவதில்லை. காரணம் நானே உன் கண்ணீரை துடைக்கப் போகிறேன், நானே உன் நிந்தையை நீக்கப் போகிறேன், முற்றிலும் நான் உன்னை நீக்கப் போகிறேன், முற்றிலும் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன், முற்றிலும் உன் கண்ணீரை துடைத்து கர்த்தர் மீட்பா இருக்க போகிறாய். ரட்சிக்கிற தேவன் உன் முகத்தை ரட்சிக்க போகிறார். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு கண்ணீருக்கும் கிறிஸ்து இயேசு உனக்கு பதில் கொடுக்க போகிறார். ஒவ்வொரு துயரத்துக்கும் கிறிஸ்து இயேசு உனக்கு நன்மை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு சஞ்சலத்துக்கும் கிறிஸ்து இயேசு பிறனான காரியத்தை செய்ய போகிறார் என்று தேவ வார்த்தையும் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. கரங்களை தட்டி பரிசுத்த கண்டு செல்வோமா? ரீமா கபலமோ செந்திலமா கபலா, முற்றிலும் 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 நான் நீக்கி போடுவேன் கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். நானே உன் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனாய் இருக்க போகிறேன். அவர் சொல்லிய வார்த்தை என்னவென்றால், உன் கண்ணீரை நான் துடைக்கப் போகிறேன், முற்றிலும் உன் நிந்தையை நான் நீக்கப் போகிறேன். நான் மரணத்தை ஜெயித்த தேவன் அல்லவா,
பாதாளமை வென்ற தேவன் அல்லவா, சிங்காசனம் அமர்ந்த தேவனும், நான் உனக்காக பரிந்து பேசுகிற தேவன் அல்லவா, நான் உனக்காக கடையப்பட்டேன் அல்லவா, உன் துக்கத்தை நான் சுமந்தேன் அல்லவா, உன் துயரத்தை நான் சுமந்தேன் அல்லவா, உன் வேதனையெல்லாம் நான் சுமந்தேன் அல்லவா. கொல்கத்தா மலையில ஒவ்வொரு காரியத்தை நீ கடந்து போகிற காரியத்தை நான் கடந்து போய் எல்லாத்தையும் சுமந்து உனக்கு நீக்கல் போக்கல் கொடுக்கிறதுக்காக தான் நான் செய்தேன் அல்லவா. தேவனாகிய தேவன் கர்த்தர் சொல்லுகிறார், அதான் தேவ வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் மரணத்தை ஜெயமாய் வென்ற தேவன், மரணத்தை ஜெயமாய் வென்ற தேவன். அவர் உன் கண்ணீரை துடைத்து, கர்த்தரே உனக்கு நீக்கல் போக்கல் கொடுத்து, அவரே உன் முகத்துக்கு ரட்சிக்கிற தேவனாய் இருக்க போகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவே உன் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனாய் இருக்க போகிறார். தேவனே உன் கூட இருக்க போகிறார். துயரத்தோடு வாழ்ந்தாய், கஷ்டத்தோடு நீ வாழுகிறாய். தெய்வமே எனக்கு பதில் இல்லையா, இது சிரமமான சூழ்நிலை அல்லவா, கஷ்டம் நிறைந்த சூழ்நிலையவா, ஐயம் நிறைந்த சூழ்நிலையவா, அச்சம் நிறைந்த சூழ்நிலையவா, எப்படி எனக்கு உன வழிவா திறக்க போகப்பா, எப்படி நான் வாழ போகிறேன் அப்பா. கருத்தை நீட்டி நீட்டி பேசுறவன், கருத்தை நீட்டி நீட்டி நான் பேசும் நபராய் இருந்தேன், இப்போது தலையை குனிந்து குனிந்து வாழ்கிறேன் அப்பா, வெக்கத்தோடு வாழ்கிறேன், சொல்ல முடியாத வெக்கத்தோடு வாழ்கிறேன் அப்பா. தேவனே உன்னை பார்த்து சொல்லுகிறான், சகலத்தையும் நான் நீக்கி உன் கண்ணீரை துடைத்து நான் உன் முகத்துக்கு ரட்சிப்பும் தேவனாய் இருக்க போகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவே உன் முகத்துக்கு ரட்சிக்கிற தேவனாய் இருக்க போறார். உன் முகம் இனிமேல் கண்ணீர் நிறைந்த முகமாய் இருக்க போவதில்லை. உன் முகம் இனிமேல் வெக்கத்தோடு இருக்கிற முகமாய் இருக்க போவதில்லை, துயரமான முகமாய் இருக்க போவதில்லை. கிறிஸ்து இயேசுவின் ஒளியே உன் முகத்திலே பிரகாசிக்க போகுது. அவரே உன் கூட இருந்து சந்தோஷமும் சமாதானமும் கிருபையும் பலனும் பலனும் கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி புருஷாக நன்றி செலுத்துவோமா. லேமா கபலபோ செண்டிலமா கபலவா ரீக்கெரி மக்கெலி மக்கலபோ சண்டல மக்கபலபோ ரீக்கெலிமா லபோ சண்டல பலபா. யாரின் சிறைவலே பார்த்துக்கொண்டு பிள்ளைகள் தேவன் சொல்லுகிறார், உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு பிள்ளை, உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். கண்ணீரோடு ஜெபத்தை ஜெபலாம். கிறிஸ்து இயேசு வருஷத்தின் நடுவிலே வல்லமை விளங்கச் செய்வேன் என்று சொன்ன வாக்குத்தத்தப்படி வருஷத்தின் நடுவாய் இருக்கிற நம் இந்த இருதயத்தில் சொல்லுகிற வார்த்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்து சகலச்சும் நிந்தை சகல நிந்தையும் முற்றிலும் அவர் நீக்கி போட்டு அவர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். உன் முகத்துக்கு ரட்சிப்பு தேவனாய் இருக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிற இந்த வார்த்தையை சிட்டு நம்ம கவனித்து கேட்டு அவர் வார்த்தையை உட்கொள்ளுவோம். தேவ வார்த்தை ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவரே உன் கண்ணீரை துடைத்து, உன் முகங்களையும் இருந்த கண்ணீரை துடைத்து நிந்தையை இராடப்படிக்கு முற்றிலும் அவன் நீக்கப் போகிறார். நீக்கல் போக்கல் கொடுத்து வாழ வைக்க போகிறார். நம் தேவன் கிறிஸ்து இயேசுவாய் இருக்கிறதா தேவன். அல்லேலூயா. வேத வாக்கியத்திலே பார்க்கும்போது, வேத வசனத்தில் பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் முழுவதும் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, 1 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் பல நேரங்களிலே பல பரிசுத்தவான்கள் இதை பேசியிருக்கலாம், முறைத்து சொல்லியிருக்கலாம், வார்த்தைகளில் பல வகையிலே சொல்லியிருக்கலாம், பல கண்ணோட்டோடு பேசியிருக்கலாம். தேவ ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிற இந்த வார்த்தையை நான் பேச விரும்புகிறேன், சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளும் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5 வாக்கியத்தை வாசிங்கள், கேட்போம். இல்ல 1 வாக்கியத்தை வாசிங்கள். எப்பிராகிம் மலைதேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ரமதாவின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கனா என்று பேர். அவன் எப்ராமினாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூசின் மகனான எரோகாமின் புத்திரன். 2 வாக்கியம். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. எல்கனாக்கு 2 மனைவிகள், ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். இது பலமுறை வாசித்து இருக்கலாம், பலமுறை நம்ம தியானம் செய்திருப்பீர்கள், பலமுறை உங்களுக்கு தெரிந்த கதை, தெரிந்த சம்பவம். ஆனால் தேவ ஆவியானவர் பேசுகிற வார்த்தை நான் கொண்டு வந்து விரும்புகிறேன்.
இந்த சூழ்நிலை பார்க்கும்போது எல்கனாக்கு 2 மனைவியர்கள், ஒன்று அன்னாள், இன்னொருத்தி பெனினாள். அன்னான்னு சொன்னால் கிருபை பெற்றவள், அன்னான்னு சொன்னால் கிருபை பெற்றவள், சகல நன்மையை பெற்றவள் என்று தேவ வாக்கியம் சொல்லுகிறது. ஆனால் இந்த சமூகம் பார்க்கும்போது 5ஆம் வாக்கியம், 6ஆம் வாக்கியம், 8ஆம் வாக்கியம், அன்னாளோ சிநேகம் பெற்றவள், அவளோ புருஷனால் சிநேகம் பெற்றவள், அன்பு நிறைந்தவராயிருந்தால், அவரோ தயவு பெற்றவராயிருந்தால், விசாரிக்கிறவுக்கு மனிதன் இருந்தார், புருஷனும் இருந்தார். அது மட்டுமில்ல, புரிந்து கொள்ள ஒரு புருஷன் இருந்தார். அப்படியே பார்த்தால் அண்ணால சூழ்நிலை பார்க்க போது அவர் எல்லாம் நிரந்தரவராயினார். She have everything in life. She have a husband to care of. She have a husband to love on. She have a husband to ask and to serve, to care and to know what is her condition. She have everything in her life. And the Bible says Anna was a wife to a caller, Elkanah. This woman, she have everything from her husband. She have double portion blessing from her husband. தேவ வாக்கியம் சொல்லுகிறது, இந்த எல்கனாக்கு இருக்கிற 2 மனைவிகள், அன்னாளுக்கு எல்லா இதுவும் இருந்தது. அன்புக்கு குறையலே, புருஷனோ அன்புக்குற புருஷனாய் இருக்க மட்டும் இல்லாமல் அவன் தயவு கொடுக்க, அண்ணன் தயவு பெற்றவராய் இருக்கிறார். தயவு பெற்ற நிமித்தம் தான் அவருக்கு 2 நன்மையாய் 2 double fold blessings she is living, double fold portions she is living. அது மட்டும் இல்லாமல் தன் புருஷன் அதிகமாய் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அண்ணாலே 8ஆம் வாக்கியம் வாசிக்கும் போது, ஏன் அழுகிறாய், ஏன் போஜனம் பண்ணாமல் இருக்கிறாய், அது மட்டும் இல்லாமல் ஏன் சஞ்சலமாய் இருக்கிறாய், விசாரிக்கிறதுக்கு புருஷன் உண்டு. எல்லா நீதியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட இருந்தாலும் தேவ வாக்கியம் சொல்லுகிறது 10ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இது அண்ணாலோ மனம் கசந்து மன கிளேசம் நிறைந்த மகளாயிருந்தால், ஸ்திரியாயிருந்தால். தேவ பிள்ளைகளே, எல்லா நன்மை உண்டு. ஆனாலும் இந்த அண்ணாளுக்கு மனம் கசப்பா இருந்தது, கசப்பு நிறைந்த மனமாய் இருந்தது, மன கிளேசமாய் இருந்தது. தேவ வாக்கியம் இவ்விடமாய் சொல்லுகிறது, a soul is full of bitterness and a spirit is full of sorrow. மன கிளேசம் நிறைந்த பெண்ணாய் இருக்கிறாய், மன கிளேசம் நிறைந்த ஸ்திரியாய் இருக்கிறாய். தேவ வாக்கியம் இவ்விதமாய் எழுதுகிறார். பரிசுத்தாவியானவர் இவ்விதமாய் எழுத தூவுகிறார். is inspiring the prophets to write the scripture as this. She have every blessing. She have favor in her life. She have love in her life. She have care in her life. She have double blessing, double portion, every perspective in her life. But yet, the scripture clearly says, verse 10 and verse 15, a spirit is filled with full sorrow and a soul is filled with bitterness. Our ஆத்மாவோ கசப்பு நிறைந்த ஆத்மா மட்டுமில்லாமல் மன கிளேசம் நிறைந்த ஆவியாக இருக்கிறது. ஏன் இந்த வேத வாக்கியம் நம்ம படிக்கும் போது தேவ வார்த்தை சொல்லுகிறது, 18ஆம் வாக்கியமும் 5ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, அவரோ அவளுக்கு கருப்பு அடைக்கப்பட்டது, எல்லாம் இழந்தோம், அவர் கருப்பு அடைக்கப்பட்டது. A womb was closed, was shut down. She had everything in her life. It means, my dear people of God, அப்படின்னு சொன்னால் அவருக்கு எல்லாம் இருந்தும் அவளுக்கு கற்பம் அடைக்கப்பட்டால். தேவ வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 127 3ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். அப்படின்னு சொன்னால் she have everything in her life, but she don't have fruit in her life. She have power in her life. She have favor in her life. She have people to care in her life. She have love in her life, but she don't have fruitfulness in her life. தேவ வாக்கியம் மிக அழகாக சொல்லுகிறது. எபிரேய எழுத்துக்களை பலன் என்று சொன்னால் சக்கார் என்று சொல்லுகிறது. சக்கார் என்று சொன்னால் பலன் மட்டுமல்ல, கனி மட்டுமல்ல, வருமானம் லாபமும், அது மட்டும் இல்லாமல் ஆதாயம் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை தான் இது. நம்ம வாழ்க்கையை பார்க்கும் போது, look in our life, when this pandemic has started and began, and this lockdown is going through, we have people to care for us. We have people to call and ask about our life, how it's going through. We have favor among people, where people is coming and blessing us with some other benefits. But when we look in our life, we have labored so hard. We are doing the things that we can do, but still
we can't earn fruit in our life. In every aspect we can see our life. There's people still without salary. There's people still there's no bonus. There are people are working but their salary cut down, cut short. Every aspect, the fruit of their life has been cut down. This is what the life of this Anna. அன்னாளின் வாழ்க்கை இதான் தேவ பிள்ளைகளே. எல்லாம் இழந்தும் கனி இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை தான் இந்த அண்ணா. எல்லாம் அன்பு நிறைந்த ஸ்திரியா இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் நிரம்பி she filled with favor. She have everything. People to ask, to inspire, to people to speak, to people to question, to people to answer, to people give double everything. But yet she don't have fruit in her life. The Bible clearly says a womb was shut, a fruitless was shut. She have no fruit in our life. We can read the Bible clearly says this is Elkanah, is come from the Ephraim. Ephraim is fruitfulness. She have a desire. If she married to a person who have fruitfulness, she have a fruitful in her life. But the Bible clearly says the other wife Penina has a fruits in her life, but this Hannah have no fruits in her life. Many people of God, if you have to think a moment in this place, looking at our life, we have everything around us, but still there's no wages in our life. There's no profit in our life. There is no salary is coming towards our end. There's no finances blessing is coming to us. Everything has been shut down. Even yes, we have everything, people to care, love and favor and everything is around us. But yet the fruits of our labor we can't have now. நம்ம ஆத்மாக்கு நம்ம ஆவிக்கு நம்ம ஆத்மாக்கு வேண்டிய பலனும் கனியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நேரம் தான் நம்ம கடந்து போகிறோம். அதான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. அத்தனையும் இருந்த கூடும் அன்னாளின் ஆத்மாவோ கசுப்பு நிறைந்த ஆத்மாவாய், அன்னாளின் ஆவியோ துயரம் நிறைந்த ஆவியாய் இருந்தது. மாண்டு போகிறது ஆத்மா, இருதயம் மாண்டு போகிற சூழ்நிலை ஸ்திரியா காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, தேவ வாக்கியம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாமே இருந்த கூட இதயத்தின் வாஞ்சை கேட்கிற பலனும் கனியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற நிம்மதி. Until now have the fruit in your heart, until you have fruit in your life, you will have tears and sorrow and pain in your heart. That's why the Lord says today, that today I am speaking to you, that every tears of yours I will wipe out, and I will give a joy and gladness to your face. Then தேவ வாக்கியம் சொல்லுகிறது, துக்கம் நிறைந்த பிள்ளையாய் இருக்கிறாயா, சஞ்சலம் நிறைந்த பிள்ளையா இருக்கிறாயா, துயரம் நிறைந்த பிள்ளையா இருக்கிறாயா, சஞ்சலமும் தவிப்பும் நிறைந்த பிள்ளையா இருக்கிறாயா, காரணம் கனி இல்லாமல் இருக்கிற நேரத்திலே, கனி இல்லாமல் இருக்கிற காரணமே, கனி இல்லாமல் இருக்கிறதிலே நீ துயரத்தோடு இருக்கிறாயா. கிறிஸ்து இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் மரணத்தை வென்ற தேவன் அல்லவா, பாதாளம் வென்ற தேவன் அல்லவா, ஒவ்வொரு காரியத்தனம் வென்ற தேவன் அல்லவா, நானே உனக்கு நீக்கல் போக்கல் கொடுத்து, நானே உன் துயரத்தை பூக்கள் கொடுத்து, நானே எல்லாத்தையும் முற்றுப்போலை கொடுத்து, உன் கண்ணீரை துடைத்து, நானே உன் முகத்துக்கு ரட்சிக்கிற தேவனாய் இருப்பேன். அன்னாலே அச்சமடையாதே, பயப்படாதே, கலங்காதே. கிறிஸ்து இயேசுவே வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவே சொல்லுகிறார், உரைக்கிறார். தேவ பிள்ளைகளே, இனி நாள் நிமித்தம், இனி நாள் தொடங்கி உன் கண்ணீருக்கு பதில் உண்டாக போகிறது. கிறிஸ்து இயேசுவே உன் முகத்துக்கு ரட்சிக்கிற தேவனாய் இருக்க போகிறார். அவரே உன் ஆத்துமா இருக்கிற பாரத்தையும், உன் ஆத்துமா இருக்கிற கசுபத்தையும் எல்லாத்தையும் நீக்கி அவரை உனக்கு கனி கொடுக்க போகிறார், வாழ வைக்க போகிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். தான் தேவ வார்த்தை சொல்லுகிறது, எல்லாம் இருந்தும் என் இருதயம் வாஞ்சையை நிறைவேறாம போகிறது, எல்லாம் இருந்தும் என் கனி இல்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறேனே, எல்லாம் இருந்தும் நான் கேட்கிற ஒரே விண்ணப்பத்துக்கு, கேட்கிற ஜெபம் ஒரே ஜெபம் எனக்கு பதில் வர மற்றதே ஆண்டவரே, ஏங்கி ஏங்கி தவிக்கிறாயா. அதான் தேவ வாக்கியம் 42ஆம் சங்கீதம் சொல்லுகிறேன், நெஞ்சே ஏன் நீ கலங்குறாய், ஏன் நீ புலம்புகிறாய்,
11ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவே உன் முகத்துக்கு ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா, அவரே உன் தேவனாய் இருப்பார். நெஞ்சே கலங்காதே, அச்சமடையாதே, மனம் சார்ந்து மனம் கசந்து போகாதே. ரட்சிக்கிற தேவன் உன் சமூகத்திலே இருக்கிறார். ரட்சிப்பின் தேவன் உன் இதயத்தை வாசம் பண்ணுகிறார். ரட்சிக்கிற தேவன் உன் சிரசு மேலே ஆவியாய் இருக்கிறார். ரட்சிக்கிற தேவன் உன் நொடிப்புடிலே இருக்கிற தேவனாய், நொடிப்புடிலே செய்கிற வல்லவர் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். அவரே சொல்லுகிறார், அச்சமடையாதே, இந்த நாள் தொடங்கி உன் கண்ணீருக்கு பதில் உண்டு பிள்ளையே, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. தேவ வாக்கியம் சொல்லுகிறது, கசப்பு நிறைந்த மகளாய் இருந்த அன்னாலே கிறிஸ்து இயேசு பதில் கொடுத்தார். கிறிஸ்து இயேசு அவர் துயரமாய் நிறைந்த வாழ்க்கையை, சஞ்சலம் நிறைந்த வாழ்க்கையை, கசப்பு நிறைந்த ஆத்துமாக்கு கிறிஸ்து இயேசு நீக்கலை தந்தார், போக்கை தந்தார், பதிலை தந்தார், அருளை செய்தார். இதெல்லாம் காரணம் அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறார். தேவ பிள்ளைகளே, நாமும் அன்னால் செய்த காரியத்தை செய்தால் கிறிஸ்து இயேசு நிச்சயமாகவே உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்க போகிறார். எடுத்துக்கொள்ளவும் 1 சாமுவேல் 9ஆம் வாக்கியம் 10ஆம் வாக்கியம், 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் 10ஆம் வாக்கியம். மிகவும் சீக்கிரமாக முடிக்கப் போகிறேன். எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் 9ஆம் வாக்கியம் 10ஆம் வாக்கியம். 1 Samuel chapter 1 verse 9 and verse 10. Someone read in Tamil. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தார். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அங்கே வாசிக்கும் போது as we look through the scripture of verse 9 and verse 10, 1 Samuel chapter 1, அங்க பார்க்கும்போது அன்னாளோ எழும்பி அவர் சபைக்கு போய், தேவ ஸ்தலத்துக்கு போய், தனிப்பட்ட நபராய் எழும்பி போய் அவள் தேவனை நோக்கி ஜெபித்தார். தேவ பிள்ளைகளே, தேவ வாக்கியம் அழகாக ஸ்திரிக்க சொல்லுகிறது. It's been inspired, it's carved very nicely and perfectly and profoundly, and saying that this era அன்னாலோ எழும்பி சபைக்கு தேவன் கூடாரத்துக்கு சென்றால் மட்டுமல்லாமல் அங்கே சென்ற உடனே தேவனை நோக்கி அவர் இருக்கிற பாரமும் கசப்பும் அவர் மிகுந்த அழுகையும் அவர் அப்படியாக தேவனுக்கு நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார், பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். தேவ பிள்ளைகளே, கசப்பு நிறைந்த மனமாய், மன கிளேசம் நிறைந்த ஆவியாய் இருக்க போது எங்கும் போக வேண்டாம், தேவ சபைக்கு ஓடிப்போ. அன்னால் விதமான செய்தார். தேவ சபைக்கு ஓடி போனார். அநேக நேரத்திலே புருஷனோடு குடும்பத்தோடு ஓடி போனாய். ஆனால் இந்த நேரத்திலே தனிப்பட்ட நபராய் ஓடி போகிறாய். தனிப்பட்ட நபராய் ஓடி போய் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாய், ஜெபிக்க ஆரம்பிக்கிறாய். தேவ பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் பெண்டமிக் இந்த சூழ்நிலை நம்ம கடந்து போகிறோம். ஆனாலும் நம்ம ஒன்று தெரிந்து கொள்ளணும், 7 நாட்கள் நம்ம வாரத்தில் இருக்குது. ஏதாவது ஒரு நாள் நம்ம நியமித்து, ஏதாவது ஒரு நாள் நம்ம முன்குறித்து, ஏதாவது ஒரு நாள் நம்ம கிறிஸ்து இயேசுவின் ஆலயத்துக்கு ஓடி வந்து அன்னால செய்கிற காரியங்களை செய்ய வேண்டும். அன்னால செய்யும் போது சங்கீதம் 120 1ஆம் வாக்கியம் சொல்லுகிறது. Psalms 120 verse 1 சொல்லுகிறது, நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். தேவ வாக்கியம் சொல்லுகிறது, செவி கொடுக்கிற தேவன் மட்டுமல்லாமல் எனக்கு பதிலை அருள செய்தார். எப்படியாக இங்கிலீஷ்ல மிக அழகாக எழுதுகிறது. ஆங்கிலத்திலே NLT version எழுதப்படுகிறது, I took all my troubles to the Lord, I cried out to him and he answered my prayer. ஆங்கிலத்திலே அழகாக எழுதுகிறது, எல்லா கவலையும் எடுத்துக்கொண்டு தேவனிடத்திலே நான் போனேன், அவர் பாதத்திலே நான் விலக செய்தேன், அவர் நோக்கி கூப்பிட்டேன், என் குரலை கேட்டு அவர் பதிலை கொடுத்தார் என்று மிக அழகாக ஆங்கிலத்திலே மிக அழகாக சிறிதக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அன்னால் எல்லாம் துயரமும் வைத்துக்கொண்டு தன் புருஷத்துடன் பறந்து கொள்ளாமல், எல்லாம் மன கிளேசமும் வைத்துக்கொண்டு நண்பர்களை பேசாமல் அவர் ஓடி சபைக்கு தனி பெண்ணாய், தனி ஸ்திரியாய், தனி நபராய் ஓடி போய், தெய்வமே, உருவாக்குற தெய்வமே,
சேனைகளின் தேவனே, எனக்காக யுத்தத்தை செய்கிற வல்லவரே, எனக்கு பதில் இல்லையா? என் கண்ணோக்கி பாரோம் என்னை ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். என்னை மறந்து விடாதீங்க அப்பா. என் துயரத்தில் நான் கூப்பிடுகிறேன் அல்லவா, என் கண்ணீருக்கு பதில் இல்லையாப்பா, என் ஜெபத்தை கேளுங்க என்று அழுகிறார். ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் செய்த நிமித்தம் தான் தேவ வாக்கியம் பார்க்கும் போது அவருக்கு பதில் வந்தது. தேவ வாக்கியம் சொல்லுகிறது, அவரோ சபைக்கு ஓடி போகிறார். மன கசத்தோடு filled with all the bitterness in her soul. She ran to the church. She ran to the tabernacle of God. தேவ ஆலயத்துக்கு ஓடி போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ சபை, தேவ ஆலயம் சொன்னால் கிறிஸ்து இயேசுவின் சரீரமாய் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் சரீரத்துக்குள் ஓடி போகிறார், பிரவேசிக்கிறார். அங்க தேவ வார்த்தை மிக அழகாக எழுதுகிறது. கசப்பாய் நிறைந்த மகள், கசப்பு நிறைந்த ஆத்மா தேவ சரீரத்துக்கு ஓடி போகிறார். யோவான் 19 வாக்கியம் 30 அதிகாரம் கடியை வாங்கி பின்பு கிறிஸ்து இயேசு கடியை வாங்கினார். அப்ப கசப்பு நிறைந்த தண்ணீரை கிறிஸ்து இயேசுவை வாங்கினார், புசித்தார், பெற்றுக்கொண்டார். அப்படி என்று சொன்னார், உன் ஆத்மா மிக கசப்பா இருக்கிறதா? It's a soul full of bitterness. It's a soul full of மாறா. தேவ எபிரேய வார்த்தைகளே, அண்ணால் ஆத்மாவோ மாறாவா இருந்தது. அப்படின்னு சொன்னார், அண்ணால் ஆத்மா கசப்பு நிறைந்த ஆத்மாவா இருந்தது. அந்த சூழ்நிலை தேவ சரீரம் ஓடி போற நேரத்திலே எப்படி கோல்கத்தா மலையிலே கிறிஸ்து இயேசு தொங்கப்பட்ட கிறிஸ்து இயேசு கடியை வாங்கினாரோ, கசப்பு நிறைந்த தண்ணீரை வாங்கினாரோ, தேவ பிள்ளைகளே, அது அண்ணா அறிகுறிகிறால் கசப்பு நிறைந்த பிள்ளையா இருக்கும் போது நீ சபைக்கு ஓடி போறப்ப தேவ சரீரமாய் கிறிஸ்து இயேசு உன் கசப்பை அவரே எடுத்துக்கொண்டு உனக்கு ஜீவ தண்ணீரும் அவர் மீட்பனான கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை குறித்து புது சிருஷ்டியாய் உருவாக்கி அவர் பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதான் book of Exodus chapter 15 says, when they put the branch on the mara, it becomes sweet. My dear people of God, தேவன் சொல்லுகிற வார்த்தை இது. கசப்பு நிறைந்த சூழ்நிலை இருக்கிறதா, மன கிளேசம் நிறைந்த சூழ்நிலை இருக்கிறதா, எப்பெல்லாம் தேவ சபை தேவ சரீரத்தை ஓடி போறோ அப்பெல்லாம் கிறிஸ்து இயேசு உன் கசப்பை அவர் புசிப்பார், உன் கசப்பை அவரே எடுப்பார். அவரோ ஜீவ தண்ணீர் உனக்காக கொடுத்து ரத்தத்தை சிந்தி புது சிருஷ்டியை உருவாக்கி உன் கண்ணீரை துடைத்து, அதான் தேவ வார்த்தை சொல்லுகிறேன். ஏசாயாவே, இந்த வார்த்தை எழுது, நான் மரணத்தை ஜெயிக்க போகிறேன். பிள்ளையோ, கசப்பு நிறைந்த பிள்ளையோ, யாரெல்லாம் தேடி வருகிறாரோ என்னிடத்தில் ஜீவன் தண்ணீர் புறப்படும் சொன்ன வார்த்தைப்படி தேவ வார்த்தையோடு பிரசனத்தை உணர்கிறேன். தேவ சபையே, ஏன் நக்கிரித்து போகிறார்? தேவனே சொல்லுகிற வார்த்தை, ஏன் சபையை போராமல் இருக்கிறார்? ஏன் வீட்டில் அறிந்து கொண்டு இருக்கிறார்? கிறிஸ்து இயேசு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறேன். தேவ பிரசனத்தை நான் உணர்கிறேன். தேவ வார்த்தை கொடுக்கிறார். தேவனை நாவலை வார்த்தையை போடுகிறார். நானே ஜீவ தண்ணீர் அல்லவா, மாறாமை கசுப்பை எடுக்கிற வல்லவர் தேவனாய் இருக்கிற அல்லவா. சிலுவையை தொங்கப்பட பின்பு சிலுவை மரணம் பயணம் இருக்கும் போது நான் மாறாமை கசுப்பு நான் சுமந்தேன் அல்லவா, நான் எடுத்துக்கொண்டேன் அல்லவா, நான் உனக்காக எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டேன் அல்லவா. காரணமே என் விழாவை புறப்ப போட இந்த ஜீவ தண்ணீரும் இந்த ரத்தமும் நான் உனக்காக குடிக்க போகிறேன். இனிமேல் உன் கசுப்பாய் இருந்த சூழ்நிலை மதுரமாய் மாறப்போகிறது. காரணம் கிறிஸ்து இயேசு செய்த முடித்த காரணமே நம்மை வாழ்றதுக்கு. நான் ஏசாயா சொல்லுகிறது, சகலத்தையும் அவன் நீக்க போகிறார். மரணத்தை ஜெயித்த தேவன், மரணத்தை ஜெயித்த கிறிஸ்து இயேசு தேவ பிரசனத்தை உணர்கிறேன். சிலுவை தொங்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நம் மாறாவின் கசுப்பு நிறைந்த வாழ்க்கை மதுரமாய் மாற்றப் போகிறார். என்னை ஓடி வா யாக்கோபே, என் பெத்தலுக்கு ஓடி வா யாக்கோபே, என்னத்துல ஓடி வா. நான் சகலத்தும் நீக்கல் போக்கல் குறித்து உன் கண்ணீருக்கு பதில் குறித்து உன் கண்ணீரை துடைக்க போகிறேன். நானே உன் முகத்துக்கு ரட்சிக்கும் தேவனாய் இருக்க போகிறேன். கரங்களை தட்டி பிரசாதத்துக்கு நன்றி செலுத்துவோமா? ஓமா கமலமோ செங்கலமா, என்னிடத்தில் ஜீவ தண்ணி புறப்பட்டோம் அல்லவா.
உன் மாறாவை நான் சுமந்தேன் அல்லவா, கசப்பு நிறைந்த வாழ்க்கை நான் சுமந்தேன் அல்லவா. இந்த தேவ வாக்கியம் மிக அழகாக சொல்லுகிறது. யோவானின் சுவிசேஷம் 19 அதிகாரம் 30 வாக்கியம் சொல்லுகிறது, கடியை வாங்கினார். He take the sour and give us the living water gush out from his sight for us. That is how profound is our Christ Jesus. That's the reason this Anna, filled with sorrow and sour soul, is been turning to joy, because she come to the tabernacle of God. As a one man, she ran towards the body of Christ. So the body of Christ proceeds and gush out the living water. They wash away our sourness and give us a living water. My dear people of God, if you want a living water, if you want your sour to be away from your soul, come to the tabernacle of God. It's open daily, every place, everywhere. We can gather in many much, but the Bible says even as one man you come to the tabernacle. There's power in the church. There's power in the body of Christ. There's living water that proceeds from the sanctuary. As the book of Revelation says, there is a living water that proceeds from the throne to the city. You are the city, and He is the living water that is going to give life to you. This is the word of God. Even though you are single or poor, many people run to the sanctuary, the body of Christ. He will take away your sour and give you a living water. Then ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு மரணத்தை ஜெயித்த தேவன் கண்ணியை துடிக்க வேண்டும் என்றார். கிறிஸ்து இயேசு சகலத்தையும் நீக்க வேண்டும் என்றார். சகல துயரமும் சகல நிந்தையும் அவர் நீக்கி போடும் வேண்டும் என்றார். நீக்கினோம் என்று சொன்னார். தேவ சபைக்கு ஓடி வந்து அவனை நேரத்தில் நோக்கி கூப்பிட ஆரம்பி. நான் அண்ணா நோக்கி கூப்பிடுறான். சர்வத்தின் தேவனே, சகலோபதி, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவனே, அப்பா கண்ணோக்கி பாரும். அவர் உன்னிடத்திலே வாழ்ந்தாலும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அல்லவா. அவர் சிங்காசனம் அமர்ந்தாலும் உனக்காக எரி வாழ்ந்த தேவன் அல்லவா. வானங்களை தாழ்த்தி கரைத்தை நீட்டி தூக்கி இருக்கிற தேவன் அல்லவா. சங்கீதம் விதமாய் சொல்லுகிறது, வானங்களை தாழ்த்தி கருத்தை நீட்டி தூக்கி இருக்கிற தேவன் அல்லவா. எப்படியாவது ஏதாவது செய்ய மாட்டாரா? அவர் ஒரு தேவன் மட்டும் இல்லாமல், அவர் ஒரு நண்பர் மட்டும் இல்லாமல் ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அவரே சொல்லுகிறார், உன் மாறாவை நான், உன் கடியை என் மாறாவை நான் புசித்தேன் அல்லவா, நான் வாங்கினேன் அல்லவா. அதுக்கு பின்பு வாக்கியம் சொல்லுகிறது, எல்லாம் முடிந்தென்று கர்த்தர் சொன்னார். கடியை வாங்கி பின்புதான் எல்லாம் முடிந்து சொன்னார். அப்படியே சொன்னார், உன் கசப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு ஜீவனை குறித்து பின்புதான் அவர் எல்லாம் முடிந்து சொன்னார். தேவ பிள்ளைகளே, நம்மளை கிறிஸ்து இயேசுவின் அதைத்தான் மீட்டுக் கொண்ட பிள்ளைகளும் கிருபை நிலம் பிள்ளைகளும் இருக்கிறோம். நம்ம கசப்பத்தோடு மனசு கிளேசமோடு வாழ்ற பிள்ளைகள் அல்ல, ஜீவன் தண்ணீரும் குள்ளே வாழ்ந்து நீந்தி மூழ்கி வாழ்கிற பிள்ளைகள், ஜீவனை வாழ்கிற பிள்ளைகள். அதான் தேவ வாக்கியம் ரோமனின் புஸ்தகம் 8 அதிகாரம் 1 வாக்கியம் 2 வாக்கியம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணத்தினாலே அவர் பாவம் மரணம் என்பவர்களை பிரமாணத்தில் நின்று அவர் நம்ம நீக்கி போட்டார், ஜீவனை தந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, எப்பெல்லாம் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் சபைக்கு ஓடி போய் எப்பெல்லாம் நீ ஜபிக்கிறீங்களோ, உன்னை கசப்பை தேவ மாறாவை கசப்பை மதுரமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். தான் அண்ணலுக்கு சந்தோஷமும் அண்ணலுக்கு பதில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் கருவு பொருள் இரண்டாம் செகண்ட் பாயிண்ட்ஸ் as we go to the scripture எடுத்துக்கொள்ளுவோம். வாக்கியம் 1 அதிகாரம் 17 வாக்கியம் 1 அதிகாரம் 17 வாக்கியம் 1 Samuel chapter 1 verse 17. I'm going to finish it in this very point. Please listen to me carefully. வாசிங்கள், கேட்போம். அதற்கு வாசிங்கள், ஏலி 1:17. 1 Samuel chapter 1 verse 17. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவன் இடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவார் ஆகிய என்றார். கட்டளையிடுவார் சொன்னே ஏலியாக ஆசாரியன் சொல்லுகிறார்.
தேவ பிள்ளைகளே, நம் பலமுறை இந்த வசனத்தை வாசித்திருப்போம். தேவ ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த அன்னாலோ நிச்சய உறுதியோடு வந்தார். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவனோ அவன் உண்டென்றும் அவர் தேவன் என்றும் அவர் பலனை கொடுக்கிற தேவனாய் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவ வாக்கியம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த அன்னாலோ தேவ சபைக்கு ஓடி வரும் என்பதாக அவளுக்கே ஒரு விசுவாசம் உண்டு. அவளை தேடி போற என்னையோ கிறிஸ்து இயேசுவை தேடி போற பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. காரணம் அவரே தேவன் என்று விசுவாசம் இருந்தபடியினால் தான். தேவ பிள்ளைங்களே, தேவ வாக்கியம் மிக அழகாக சொல்லுகிறது, அவளோ விசுவாசத்தோடு தான் தேவ சபைக்கு வந்தார், ஆலயத்துக்கு வந்தார். அதுக்கு பின்பு தேவ வாக்கியம் சொல்லுகிறது, ஏலி இந்த ஆசாரியன் தேவ வார்த்தை சொல்லுகிறார். ஏலி சொல்லுகிறார், நீ போ, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், நீ போ, சமணத்துணை நீ போ, கிறிஸ்து இயேசு இஸ்ரவேலின் தேவன் அவனுக்கு அருளச் செய்வார். மிக அழகாக எழுதுகிறது. இந்த அன்னாலோ சேனைகளின் தேவனுக்கு ஜபித்தார். ஆனால் எலியோ இஸ்ரவேலின் தேவன் நாமத்தை வைத்து சமணத்தோடு போய் சொல்லுகிறார். ஏன் இஸ்ரவேலின் தேவன் சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் தேவனோ தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. அப்படின்னு சொன்னால் அவனும் கண்ணீர் வரும் முன்பதாகவே உன் பதிலுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதான் ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, before you cry is with you, before you call he will answer you, when you cry he is there for you. தேவ வாக்கியம் சொல்லுகிறது, கண்ணீர் வரும் என்பதாக உன் வாயினும் வர வார்த்தை முன்பதாக கிறிஸ்து இயேசு அறிந்து புரிந்திருக்கிறார். ஆனால் நான் வேண்டியதெல்லாம் எப்ப என் பிள்ளைகள் என்னை கூப்பிடுவார்கள். தேவ பிள்ளைகளே, ஏலி இஸ்ரவேலின் தேவன் நாமத்தை வைத்து சமணத்துடைய போர் சொல்ல காரணம் இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கு என்றால், நீ மிகுந்த கனி கொடுப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவ வாக்கியம் 35ஆம் அதிகாரம் ஜெனசிஸ் சாப்டர் 35 ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேலின் அழைக்கப்படுவாய், நீ பலன் கொடுப்பாய், கனியை கொடுப்பாய், கர்த்தரே உன் பலனாய் இருப்பார் என்று தேவ வாக்கியம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னாலோ செபிக்கிற மட்டும் இல்லாமல் விசுவாசத்தோடு தேவ ஆலயத்துக்கு வந்தார். அவர் விசுவாசமும் அவரே தேவன், அவர்தான் தேவன், அவர் உண்டு என்றும் அவர் தேடியவர்களுக்கு பலன் உண்டு என்று விசுவாசத்தோடு வந்தார். அதான் தேவ வாக்கியம் சொல்லுகிறது. இந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை கேட்ட பின்பு 18ஆம் வாக்கியம் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் சொல்லுகிறது, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தார். பின்பு அவர் இதுமேல் துக்கம் இராமல் வாழ்ந்த ஆரம்பித்தார். ஏன் என்று சொன்னால், இந்த அண்ணனுக்கு ஜெபிக்கிற என்பதாக விசுவாசம் உண்டு. தேவ மனுஷன் சொல்ற வார்த்தையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டார், உறுதியாக இருந்து கொண்டார். அதான் எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, விசுவாசம் அனைத்து நம்பப்படுகிற காரியத்தையும் காணப்படுகிற உறுதியாக இருக்கிறது. தேவப்பிள்ளை, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாது நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்ல வார்த்தைப்படி, faith, now faith is substance of things hoped for, evidence of things not seen. Faith is now substance. It says in the Greek letters hypostasis, it means standing by the things of unseen. அப்படின்னு சொன்னார் கிருபை. விசுவாசம் இந்த பொருள் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, now faith is a substance. now இப்போது விசுவாசம் ஒரு பொருளா இருக்கிறது. அது பொருளுக்கு கிரேக்கின் வார்த்தை என்னவென்றால் உறுதியா இருக்கிறதே, அதான் விசுவாசம். அப்படின்னு சொன்னால் தேவ வாக்கியம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, காணப்படுவீர்களோ அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்படின்னு சொன்னால் நம்ம விசுவாசம் நித்தியமானது பிள்ளைகளே, நம்ம விசுவாசமோ நித்தியமானது. தேவ சபையே, இந்த அண்ணால் விசுவாசத்தோடு சபைக்கு ஓடி வந்தால் மட்டுமல்லாமல் விசுவாசத்தோடு தேவ ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தை சுமந்து
புசித்து வாழ ஆரம்பித்தார். அதான் தேவ பிள்ளைகளே, அதே வசனத்தை பார்க்கிறோம். மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியமும் லூக்காவின் 17ஆம் அதிகாரமும் 17ஆம் வசனத்திலே பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமணத்துடனே நீ போ, உன் வேதனை நீங்கி சுகமாய் இருப்பார். அதான் கிறிஸ்து இயேசு பிரதான ஆசாரியர். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வாக்கியம் சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவே பிரதான ஆசாரியர். பழைய புஸ்தகத்திலே ஏலி பிரதான ஆசாரியன் சொல்லுகிறார், சமணத்தோட நீ போ. அதே புஸ்தகம், அதே பைபிளிலே வேத புஸ்தகம் சொல்லுகிறது, புதிய பாடல்களே கிறிஸ்து இயேசு பிரதான ஆசாரியனாய், நன்மை செய்கிற ஆசாரியனாய். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, நன்மை செய்கிற ஆசாரியனாய் கிறிஸ்து இயேசு வந்தார். அவரே சொல்லுகிறார், இனி சமணத்துடைய போ, உன் துயரம் நான் நீக்கிவிட்டேன், நீ சுகமாய் வாழுவாய். லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, 10 குஷ்டரோகி ஓடி வந்தார்கள், பிரதான ஆசாரியனுக்கு ஓடி வந்தார்கள். இந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவை நோக்கி 10 குஷ்டரோகி ஓடி வந்தார்கள். பழைய புஸ்தகத்திலே எல்கனா சொல்லுகிறார், நான் 10 குமாரனுக்கு பிரியதவன் அல்லவா, I am not better than 10 sons. The same thing is happening in Luke. 10 lepers is running and coming towards the priest. My dear people of God, what we can implicate these two things is, this Anna never ran to the things which are seen, but she ran to the priest, and she ran to the priest, and she received the word, and she come back. As the book of the gospel says, the 10 lepers learned towards God. It means that I receive the word and come back. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு சொல்லிய வார்த்தை என்னவென்றால், எல்கனா தேவ பிரதான ஆசாரியத்தை ஓடிப்போய் தேவ வார்த்தையை விசுவாசத்தோடு உட்கொண்டு புடித்துக்கொண்டு மறுபடியும் திரும்பினார் சொல்லிய வார்த்தைப்படி. அதே போல் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 10 குஷ்டரோகி பிரதான ஆசாரியன் கிறிஸ்து இயேசுவாய் இருக்கிற பிரதான ஆசாரியன் ஓடிப்போய் அவள் சொல்ற வார்த்தையை புடித்துக்கொண்டு கிறிஸ்து சொல்லுகிறார், போய் ஆசாரியனுக்கு போய் காண்பீர்கள் சொல்லும் போது அவர்களோ கேள்வி கேட்காமல் அந்த வார்த்தை விசுவாசத்தோடு புடித்துக்கொண்டு அவர்கள் போற நடுவிலே போற பயணத்திலே வாக்கியம் 14ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, 17ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் சொல்லுகிறது, அவர்கள் போற நடுவிலே போகையில் சுத்தமானார்கள் என்று வாக்கியம் சொல்லுகிறது. அப்படியே சொன்னால் அவர் கேட்டு விசுவாசத்தோடு கேட்டு போற நடுவிலே கிறிஸ்து இயேசு அற்புதம் செய்தார். தேவ பிள்ளைகளே, அன்னால் காமிக்கிற வார்த்தை, தேவ ஆவியானவர் காமிக்கிற வார்த்தை என்னவென்றால், உறுதியாக ஜெபிக்க வேண்டும், தேவ சபைக்கு ஓடி வர வேண்டும், கர்த்தரின் கண்ணீரை துடைப்பார். அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தோடு தேவ ஆலயத்துக்கு கொண்டு தேவ சமூகத்துக்கு வரணும். காரணம் அவரே தேவன் என்று, அவரோ தேடியவர்கள் ஒவ்வொருக்கும் பலன் கொடுக்கிறார். அது நிமித்தம் தான் தேவ வாக்கியம் சொல்லுகிறது. 19ஆம் வாக்கியம் 20ஆம் வாக்கியம், கர்த்தர் நினைவை கொண்டு அவருக்கு கனியை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, அப்படின்னு சொன்னார். தேவ ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ பிரதான கிறிஸ்து இயேசு பிரதான ஆசாரியனான கிறிஸ்து இயேசுவை ஓடி வரும்போது ஆசாரியனான கிறிஸ்து இயேசு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இனி நீ தீங்க காண மாட்டாய், இனி உன் கண்ணீருக்கு பதில் உண்டாக போகுது. இந்த வார்த்தையை செவி குறித்து நீ விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு இருந்தால் உன்னை மிகுந்த கனியை கொடுப்பாய். அதான் யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, ஒருவன் என்னத்திலே நிலைத்திருந்தால் அவனோ மிகுந்த கனியை கொடுப்பார்கள். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தையிலே விசுவாசமாய் உறுதி கொள்ளவன், உறுதியாய் இருக்கிறவன், வாக்கியம் சொல்லுகிறேன், அண்டிக் கொண்டு பண்ணினார் கிறிஸ்து இயேசு உனக்கு பெரிய காரியம் செய்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே,
ஜபிக்கிற மற்றும் இல்லாமல் தேவனுக்கு சபை ஓடி வர மற்றும் இல்லாமல் நீங்க விசுவாசத்தோடு வந்து தேவ வார்த்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு தேவ வார்த்தை விசுவாசத்தை உறுதியோடு இருக்கிற பிள்ளைங்களே, தேவ வார்த்தை சொல்லுகிறார், நானோ மனத்தை ஜெயித்த தேவனோ உன் நீக்கல் போக்கல் கொடுத்து கண்ணீருக்கு பதில் கொடுத்து கண்ணீரை நீக்கி ஒவ்வொரு காரியமும் நிந்தையை நீக்கி போட்டு உனக்கு கனியை கொடுக்க போகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, 5ஆம் மாதம் கனி இல்லாமல் இருந்தாய், 5ஆம் மாதம் ஆசீர்வாதமாய் இருந்தாய். ஆனால் இந்த 6ஆம் மாதத்திலே கிறிஸ்து இயேசு சொல்லுகிற வார்த்தை விதமாய் சொல்லுகிறார். ஒவ்வொரு கண்ணோட்டு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் தொடங்கி உனக்கு பலன் வரப்போகிறது. காரணம் அவரே தேவன் என்று உண்டென்றும் என்று விசுவாசப்படினார். அவர் தேடிவர்களுக்கு சகல நன்மை கர்த்தர் கொடுப்பார் என்று, அவர் தேடிவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வந்திருக்கிறாயா? கிறிஸ்து இயேசு சொல்கிறார், இந்நேரத்திலே உனக்கு பலன் வரப்போகிறது, ஓடோடி வரப்போகிறது. அவரே அருளை செய்ய போகிறார், அவரே குளிக்க போகிறார். தேவ வார்த்தம் செய்கிறது. நீங்க ஜெபிக்கும் போது வானங்களை திறக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது உன் ஆத்துமா இருக்க கசுப்பை மதுரமாய் மாற்று வல்லவராய் இருக்கிறார். நீ விசுவாசமாய் இருக்கும் போது கிறிஸ்து இயேசுவே உனக்கு பலனை கொடுக்க போகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, எழுதி வைத்துக் கொள்ளுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்திலே விசுவாசத்தோடு வாழ்கிறவருக்கு கிறிஸ்து இயேசு பலனை கொடுக்க போகிறார், பலனை கொடுக்க போகிறார், மிகுந்த கனியை கொடுக்க போகிறார். மிகுந்த கனியோடு தான் வாழப் போகிறார். ஒருவனிடத்திலே நிலைத்திருந்தால் அவனோ மிகுந்த கனியை கொடுப்பார்கள். You abide in me, bear much fruits. Because you abide in the faith of the living word of God, Christ is going to give much fruit for you. In the 6th month, everyone who forsake me, everyone is stopped looking at my word and be far away from me. But you was faithful to me and holding on the word of God. The book in the Hebrew letter, Greek letter says, standing firm in the things of the unseen, standing firm in the faith, standing firm on the feet of the Lord. தேவ வாக்கியம் சுனாமி பெண்ணோ பர்வதத்துக்கு மேலாக இருக்க தேவ மனுஷங்க ஓடி போனார். அவன் தெரியும், பர்வதத்துக்கு மேலாக எனக்கு ஒத்தாசை வரும், தேவனத்திலே எனக்கு ஒத்தாசை வரும், அற்புதமும் சுகமும் எனக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வெற்றியும் கிறிஸ்து இயேசுவினால் வரும் என்று நீ உறுதியோடு இருக்கப்படினால் இந்த 6ஆம் மாதத்திலே தேவ ஆவியான குறித்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த 6ஆம் மாதத்திலே கிறிஸ்து இயேசு மிகுந்த கனியை கொடுக்க போகிறார். வாழ்க்கையை மிகுந்த கனியால் பெரிய காரியம், எண்ணி பார்க்காத முடியாத அதிசயங்களையும் பெரிய காரியம் கர்த்தர் அருளை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட வல்ல நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோமா? நீமா கவலவோ சன்னலவா கவலவா நீமே கிரேடவா கவலவோ செல்கிறவா. மரணத்தை வென்ற தேவன், பாதாளத்தை வென்ற தேவன் சொல்லுகிறார், கர்த்தரே சொல்லுகிறார், இனி நீ துக்கமாய் இருக்க போவதில்லை, உன் முகம் இனி துக்கமாய் இருக்க போவதில்லை. நானே உன் முகத்துக்கு ரட்சிப்பு தேவனாய் இருப்பேன். உன் கண்ணீரை துடைத்து உன் நிந்தையெல்லாம் நீக்கி நானே ஒரு கர்த்தராய் இருக்க போகிறேன். தேவன் மிக அழகாக சொல்லுகிற வார்த்தை தான். உறுதியோடு இருக்கப்படினார், தேவ சபைக்கு ஓடி வந்து விசுவாசத்தோடு ஓடி வந்து படினார். தேவ வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்குமா? ஓடி வந்து படினார். தேவன் சொல்லுகிறார், சமணத்தோடு நீ போ, நீ கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்வேன், நான் செய்ய போகிறேன். நீ மிகுந்த கனியை புசிப்பாய், மிகுந்த கனியோடு தான் வாழுவாய், மிகுந்த கனியோடு வாழுவாய். உண்மையிலே ஆவியானவர் அவர் பிரசனத்தில் ஒன்றுடன் சொல்லுகிறேன். தேவ சபையே, நீ உறுதியோடு இருந்த நிமித்தம், தேவ வார்த்தைக்கு அவளோடு இருக்க நிமித்தம், தேவ வார்த்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு வாழுகிற நிமித்தம் கிறிஸ்து இயேசுவை சொல்லுகிறார், இனிமேல் உனக்கு மிகுந்த கனியாய் கற்றுக் கொடுக்க போகிறார், மிகுந்த கனி கற்றுக் கொடுக்க போகிறார், கற்றுக் கொடுக்க போகிறார். You're going to bear much fruit in this season because you have faith and holding on me. I'm going to do all this. ஆம் தேவ பிள்ளைகளே, ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் படி, அவரே
எல்லாம் முகத்திலும் இருந்த கண்ணீரை துடைத்து நிந்தை இராதபடிக்கு முற்றிலும் அவர் நீக்கப் போகிறார். காரணம் அவரே மரணத்தை ஜெயித்த தேவனாயிருக்கிறார். சகலச்சும் செய்த தேவனாயிருக்கிறார். அவரே உன் முகத்துக்கு ரட்சிப்பு தேவனாயிருக்க போகிறார். ஆம் தேவ பிள்ளைங்களே, விசுவாசமை விட்டவில்லாமல் ஜெபத்தோடு நீங்கள் ஓடி ஓடி வந்தபடினால் கிறிஸ்து இயேசு அனைத்தையும் அருளை செய்ய போகிறார். ஒரு அண்டி கொண்டபடினால் கிறிஸ்து இயேசு உனக்கு மிகுந்த கனி கொடுக்க போகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அதுக்கு ஒரு ஐயமும் இல்லை, அதுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. கிறிஸ்து இயேசு அதை அருளை செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி தேவன் ஆவியானவருக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்த போகிறோம். துதிக்க ஆரம்பிக்கிறோம், ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். துதி கணம் செலுத்துகிறோம் திரியக தேவனுக்கு ஆராதனை நாயகனே என்றென்றும் புகழுமக்கே. ஆராதனை நாயகனே என்றென்றும் புகழுமக்கே. பரிசுத்தனே பரமபிதாவே பரலோக ராஜாவே, பரிசுத்தரே பரமபிதாவே பரலோக ராஜாவே, பாவம் ஏதும் இல்லாத தேவனுக்கே ஆராதனை ஹalleluya 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 ஹalleluya. இனிமேல் உன் முகம் துக்கமாய் இருக்க போவதில்லை. இனிமேல் உன் முகம் கண்ணீர் நிறைந்த முகமாய் இருக்க போவதில்லை. காரணம் கிறிஸ்து இயேசுவே மரணத்தை ஜெயித்த வென்ற தேவனே உன் கண்ணீரை துரத்து உன் நிந்தையை அவரே நீக்கி போட்டு முழுவதும் நீக்கி போட்டு உன் முகத்துக்கு அவரே ரட்சிப்பு தேவனாய் இருக்க போகிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். பலனை நீ அடைய போகிறார். மிகுந்த கனியை நீ புசிக்க போகிறார். மிகுந்த கனியோடு தான் நீ வாழப் போகிறார். கிறிஸ்து இயேசு செய்யதான் போகிறார். தெய்வ பிள்ளைகளே, அது குறித்து ஒரு சந்தேகம் வர வேண்டாம். அது குறித்து நீங்கள் யோசிக்க தேவை வேண்டாம். வார்த்தைக்கு செவி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், வார்த்தைக்கு கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து இயேசு மிகுந்த பலனை கொடுக்க போகிறார். மிகுந்த பலனை கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவரே, வல்லமை நிறைந்த ஆவியானவரே, உங்க வல்லமைக்காக நன்றி அப்பா. கிறிஸ்து இயேசுவே, ரத்தத்தும் எங்களுக்கு ஆண்டவரே, சரீரமும் ஆண்டவரே எங்களுக்கு தண்ணீரம் கொடுத்த தேவனே, எல்லா வாழ்வதற்கு எல்லாத்தையும் செய்து முடித்த தேவனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரலோக தேவனே, தகப்பனே, செல்ல தகப்பனே, நீ செய்து முடித்த ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி. செய்ய போக பெரிய காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வார்த்தைக்காக நன்றி. பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மிகுந்த பலனை கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. கூட இருங்க, சகாயம் செய்யுங்க. அண்டிக் கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பெரிய காரியம் செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தினால் கேட்டு ஜெபிக்கிற நல்ல தூய பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு வகை நீங்கள் யார் இயேசு தெரியாமல் இருந்தால் கிறிஸ்து இயேசு கூப்பிட ஆரம்பியுங்கள். அண்ணல் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். கிறிஸ்து இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். கர்த்தர் அவருக்கு நீக்கல் போக்கள் கொடுத்து கண்ணீரை துடைத்து அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். கர்த்தர் எல்லாத்தையும் எல்லா நன்மையை கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசு தெரியாமல் இருந்த போதும் நீங்கள் முழங்கால் போட்டு கிறிஸ்து இயேசு நோக்கி கூப்பிட அதே நேரத்திலே அவர் இறங்கி வந்து
பெரிய காரியம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் கிறிஸ்து இயேசு கூப்பிட ஆரம்பிங்கள். சபைக்கு ஓடி வாங்க, தேவ ஆலயத்துக்கு ஓடி வாங்கள். கசப்பாய் நிறைந்த உங்க பாத்திரம் கிறிஸ்து இயேசு எல்லாத்தையும் நீக்கி போட்டு தேவ ஜீவ தண்ணீர் கொடுத்து வாழ வைக்க போகிறார். ஆம் தேவ பிள்ளைங்களே, அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவன் கொடுத்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்கள். எப்படியாவது அவங்களையும் வாழ வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறோம். இதோ நமக்கு அநேக வியூஸ் வேண்டும் என்று சொல்லுகிறே, அநேக பேர் தேவ வார்த்தை கேட்டு வாழணும் தான் அநேக பேருக்கு ஷேர் பண்ணி சொல்லுகிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, எதிரே தேவ வார்த்தை தான் வாழ வைக்கும். சகலத்தையும் தாங்கிற வல்லமை நிறைந்த வார்த்தை தான் நம்ம தேவ வார்த்தை. நம்ம வாழ்க்கையே தாங்குற வார்த்தையா இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை அநேக பேருக்கு கொடுங்கள். நற்செய்தியை பதிய வையுங்கள். நற்செய்தியை கொடுங்க, ஆரம்பிங்கள். கிறிஸ்து இயேசு அவர்களையும் வாழ்க்கையையும் கிரியை செய்யறதுக்காக நீங்களும் ஏதாவது செய்யுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. மேல் விவரங்கள் கீழே லிங்க்ல இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். Any more details and descriptions will be down there. You can see and know. May God bless you. I'm very glad and very happy in the presence of the Lord to speak the word and to bring the word of God to you. And please keep the words that God has spoken to you. Keep holding on the word of God. For surely He will bless you in His mind and give you much fruit in His mind. For He says that He Himself will wipe all your tears and grant you all the blessing and be the blessing of your countenance. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதாவது ஜெபம் விண்ணப்பம் இருந்தால் இருக்கிற தொலைபேசிக்கு கால் பண்ணலாம், ஏதாவது இமெயில் பண்ணலாம். கர்த்தர் நிச்சயமாக நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.